சர்வமும் சிவமயம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நாம் காண இருக்கும் ஆலயம் அருள்மிகு காசி விஸ்வநாத சுவாமி உடனுறை விசாலாட்சியம்மன் திருக்கோவில் பறக்கை. இது கன்னியாகுமரி மாவட்டம் பறக்கை என்னும் ஊரில் சுசீந்திரத்துக்கு மிக அருகாமையில் அமர்ந்துள்ளது இந்த திருத்தலம். இந்த திருத்தலம் அழகான இயற்கை எழில் கொஞ்சும் குளக்கரையிலே அமைந்துள்ளது. இந்த இயற்கை எழில் கொஞ்சும் குளக்கரையில் அருகிலே அருள்மிகு காசி விஸ்வநாத சுவாமி உடனுறை விசாலாட்சி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தை பார்க்கின்ற பொழுது அந்த இயற்கை எழிலோடு அந்த அழில் கொஞ்சம் அழகை பார்க்கும் பொழுது மனதை கொள்ளுகிறது. இங்கேயே இருந்துவிட்டு போகலாம் என்று மனம் எண்ணும் அளவதற்கு இயற்கை எழில் கொஞ்சம் அழகோடு அமைந்துள்ளது இந்த ஆலயம். அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை இடுகின்றேன். சிவன் அன்பே வடிவானவர். அவர் இதேபோல் திருஞான சம்பந்தர் அவரது அப்பா குளக்கரையிலே திருஞான சம்பந்தரை அமர்த்திவிட்டு குளித்து கொண்டிருக்கின்றார். குளித்து முங்கி மந்திரம் சொல்வது தினசரி அவரது வேலை. அன்று அதே போல் மந்திரம் குளக்கரையிலே முங்கி மந்திரம் சொல்லுகின்ற பொழுது தலைக்கு குளக்கரையின் மேலே அவரது அப்பாவின் தலை தெரியாத காரணத்தினால் அம்மையே அப்பா என்று சிவபெருமானை நோக்கி அழுகின்றார். அம்மே அப்பா, அம்மே அப்பா, அப்பா அம்மா, அம்மா அம்மா என்று அழுகின்ற பொழுது பார்வதியே மனம் முருகி ஓடோடி வந்து குழந்தைக்கு ஞானப்பால் கொடுத்தார். ஏனென்று சொல்கின்றேன் என்றால், ஒருவன் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இறைவனை நோக்கி அழைக்கின்றான் என்றால் கண்டிப்பாக இறைவன் வருவார். அன்புக்கு பாத்தியப்பட்டவர். அவ்வாறு இறங்கி வந்து அம்மையே ஞானப்பால் கொடுக்கின்ற பொழுது மேலே நோக்கி பாடுகின்றார். உடனடியாக ஓடி வந்து அவை அப்பா கேட்கிறார், இப்ப யார் தந்த எச்சில் பாலை குடித்தாய் என்று கேட்டவுடனே மேலே கை நோக்கி, அதோ என் அப்பா சிவபெருமான் பார்வதியும் இருந்திருக்கிறார்களே, அவர்தான் எனக்கு ஞானப்பால் கொடுத்தார். என்னடா சொல்கிறாய் என்று கேட்டபொழுது, தோடுடைய செவியன் விடையேறியேன் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன். அவர்தாயா நான் உட்கார்ந்துருக்காரு பாருங்க ஐயா சிவபெருமான். ஓம் நமச்சிவாய.